ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான செட்டிநாடு உக்கார ஸ்வீட்டு. இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா செட்டிநாடு ரொம்ப பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் தான். நல்லா ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ நான் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு வச்சுருக்கேன். இதை போட்டு நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நான் இதை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து குக்கர் வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம இந்த பாசிப்பருப்பை சேர்த்துடலாம், கழுவி வச்சதை. இப்போ இதில் மெஷரிங் கப்லேயே நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு சேர்த்துறேன். இப்போ 2வது கப்பு. இப்போ நான் 3வது கப்பு சேர்த்துறேன். இப்போ சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம பாசிப்பருப்பு எடுத்த கப்லேயே பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்கணும். இப்போ நான் இன்னொரு கப்பு சேர்த்துட்றேன். இப்போ 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 2 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி இந்த கப்லேயே 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுறேன். இப்போ நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த பாகு வந்து பார்த்திங்கன்னா பதமாக எதுவும் கிடையாது. நமக்கு இது நல்லா கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா நமக்கு கரைஞ்சிருச்சு. இப்போ இதை ஒரு பக்கம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மறுபடியும் ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் வச்சுருக்கேன். ஃபுல்லாக நம்ம நெய்யில் செய்யறதுனால செய்யலாம். நான் வந்து எண்ணெய் பாதி நெய் பாதி சேர்த்து செய்ய போகிறேன். எண்ணெய் ஊற்றிடுறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்றேன். நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் செவக்க வறுத்துக்கிறேன். இப்போ இந்த முந்திரி வறுபட்டுருச்சு. நான் இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ அதுலேயே பார்த்தீங்கன்னா நான் 1/2 கப் அளவுக்கு ரவை வச்சுருக்கேன், உப்புமா செய்கிற ரவை. இப்போ அதை சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ரவை கொஞ்சம் செவக்க வறுத்தாச்சு. இப்போ இதில் நான் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்றேன். இப்போ இதெல்லாம் நான் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வச்சுருக்கேன், அதை சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு அந்த பாசிப்பருப்பு தண்ணியோடய சேர்த்துடலாம். கொஞ்சமாக தான் தண்ணி இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா சேர்ந்தாப்புல வேகணும். இப்போ நான் அந்த பாகை வடிகட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்றேன். இப்போ இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இது நல்லா சேர்ந்தாப்புல வரணும். அப்போ நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து நமக்கு சேர்ந்து இப்படி வருது. இப்போ நான் இதில் இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்றேன். அப்புறம் இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, இதை சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நான் வறுத்த இந்த முந்திரியை சேர்த்துட்டா அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான நம்ம உக்கார ஸ்வீட் ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.